வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனிதனின் சிறப்பு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தானே இருந்தேன்னு சொல்லுது சித்தர். அப்ப அந்த மனிதனோட சிறப்பை மனிதன் உணர்ந்து கொள்வது இல்லை. சுவாமிஜி அழகா சொல்றாரு, உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் உயிர்களிலும் மிக சிறந்தது, மேலானது ஒரு இயக்க நிலை அப்படின்னா அது மனித உருவம். எல்லாம் வல்ல இறைநிலையே முழுமையாக எடுத்து காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதன். ஏன் அந்த மனிதன் தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட எடுத்த மனித உருதான் இறைநிலை ரசிக்குது, ஆசைப்பட்டுச்சு. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம குழந்தை என்ன சொல்கிறோம், என்னை பெத்த ராசா அப்படின்றோம். எங்கள் பாட்டியே விஷ்ணு வந்திருக்காங்க அப்படின்றாங்க, எங்கள் தாத்தா தான் இவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்படி சொல்லுதுங்க சொல்கிறோம்? நம்ம அவங்களோட உருவத்தை பார்க்குறோம். அந்த உருவத்தை ஏற்கனவே நம்ம பார்த்ததை அந்த குழந்தையின் மூலமாகவும் நம்மை ரசிக்கிறோம். அது போல தான் இறைவன் தன்னை ரசிக்க ஆசைப்பட்டு எடுத்த உருவம் மனிதன். ஆனால் மனிதன் அப்படி நடந்துக்கிறானா அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலைதான். மனிதன் 5 புலன்களுக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் அறியாமை, அலட்சியம் உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான். அப்போ உடலுக்குள் அந்த உயிருக்குள் அறிவு, அந்த அறிவுக்குள் தான் அருட்பேராற்றல் என்ற இயற்கை இறைவன் இவ்வாறு ஒன்றில் இருந்து ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, நிலைத்து கொண்டு மனித உருவின் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறான். பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் சுவாமி அழகான வார்த்தை சொல்றாரு, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர். அப்ப இந்த உடல் என்ன பண்ணுதுங்க, அன்பு அளவு பருமனால் எல்லை கட்டி உடையது. உடல் அளவு நம்ம எல்லை கட்டிக்கிறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த நுண்ணியக்க இருக்கக்கூடிய உயிர் என்ன பண்ணுதுங்க, தன் மூலமான அந்த விண்துகளை உணர்ந்து கொள்ள கோடான கோடியாக இணைந்துள்ள ஒரு தொகுப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ஆற்றல் உயிரானது. அந்த உயிர் சக்தி தான் உடலுக்குள் சுருங்கவும் உடலுக்குள் புறத்தேக்க தக்க அளவு விரிந்து இருக்கக்கூடியது. ஆனால் அறிவு என்பது உயிரை மையமாக கொண்ட மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் உடல் அளவின் மூலமாக ஆற்றிய வினைகளின் காரணமாய் என்ன பண்ணுதுங்க, பெற்ற அனுபவம், சிந்தனை, கற்பனை, இதை என்ன பண்ணுதுங்க, இதற்கேற்ப விரித்து சுருக்கியும் செயல் புரிகிறது. அப்போ அந்த ஆற்றலுடைய அந்த அறிவில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ரகசியங்கள் எண்ணி அறிய முடியாதவை. சில டைமில் நாம் யோசிக்கிறோம்ல, எப்படி நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா ஏன்னு யோசிச்ச ஒன்று தான், ஏன்னு செய்த ஒரு செயல் தான். சுவாமி என்ன சொல்கிறாரு, அவங்க கடவுள் கொடுக்குறாரு, நான் அனுபவிக்கிறேன், என் மூலமாக இரையாற்றல் உணர்த்துகிறது, அறிகிறது. எல்லாரோட எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் மூலமாக உருவாக்கி வெளியே வருகிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் மனிதன். அப்போ சிரிக்கவும் தெரியல, சிந்திக்கவும் தெரியலன்னா அவன் யார், நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுதானே ஸ்பெஷல். 6வது அறிவின் ஸ்பெஷல், மனிதனோட ஸ்பெஷல். அப்போ அந்த சிரிக்கும் பொழுது பாருங்க, அந்த புலன்கள், அந்த செல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி பெறும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, அந்த பொருட்கள் எல்லாம் உலகம் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக நம்ம இது ஒரு எல்லையை கட்டிக்கும் போது அந்த இடத்துல சுருங்கி இருக்கும்பொழுது துன்பம் விளைகிறது. அப்போ எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் தான் சுத்த வெளியாகவும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய விண் முதல் மண் வரை வரல 5 பஞ்சபூதங்களின் இணைப்பாக உயிர்களிடத்தில் புலன் உணர்வாகவும் மனிதனிடம் எல்லாம் இருப்பது இறைவன். தன் முழுமையை இறைவன் என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த உணரும் ஆற்றலால் பேரறிவாக இருப்பது இறைவன். இந்த 4 தத்துவம் தான். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வல்ல சுத்த வெளியாக மெய்ப்பொருளாக இருப்பதே மெய்ப்பொருள். மெய்ப்பொருளாக இருப்பது தான் பார்த்தீங்கன்னா விண் முதல் 5 வரை பஞ்சபூதங்கள். அப்போ பஞ்சபூதங்களின் இணைப்பாக உயிர்களில் இருப்பது புலன் உணர்வாக. எல்லை கட்டும் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, எல்லையை விரியும் போது உணர்வு ஏற்பட்ட நிலை. அப்போ அதெல்லாம் நடத்தியது அப்படின்னா
பேரறிவு. இந்த 4 தத்துவம் தான் சுத்த வெளி, மெய்ப்பொருள் என்பதும் விண் முதல் 5 வரை பஞ்சபூதங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயிர்கள் இடத்துல என்ன பண்ணுதுங்க, புலன் உணர்வாக வருவதும். இதுதான் அறிவாக, பேரறிவே மனிதனுள் சிற்றறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து தான் இது 4ம் ஒரே இயக்கமாக, ஏன் நம்மளால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உணர்வு என்ற நிலையிலும் போகுது அப்படின்னா அறிவு தான் இது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அறிவிலையும் எல்லாம் வல்ல இறையாற்றல் நமக்குள்ள மாபெரும் வல்லமையுடைய அறிவாலும் செயலாலும் சிறந்ததோர் யார் அப்படின்னா உருவம் மனிதன். அப்போ அந்த அறிவை படைத்த மனிதனும் பேரறிவாக இருக்கக்கூடிய ஆற்றலை படைத்த மனிதனும் அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றலும் உடையவன் யாவன் அப்படின்னா இறைவன் படைக்கப்பட்ட மனித உருதான். அந்த மனிதனின் சிறப்பை உணர்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரையும் நாம் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து வாழ்வை நடத்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.